ஹலோ கைஸ், நான் உங்க குருக்கள் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட கேம்பெயின் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப போராக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ எதனால் இப்படி இருக்குது, கான்வே பிளேயிங் லெவலில் வருவாரா, நெக்ஸ்ட் மேட்ச் என்னெல்லாம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் சிஎஸ்கேவோட கேம்பெயின் வந்து கொஞ்சம் மோசமாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்ன தப்பாக போச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சிஎஸ்கே நானே பயங்கர டிப்ரெஷனில் தான் உங்கள் மேட்ச் பார்க்க உட்காடுறேன். சரி, இதோட நம்ம டிப்ரெஷன் போயிடும். ஆனால் நீங்கள் ஆடுறதுனால நான் இன்னும் டிப்ரெஷன் ஆகி வாழ்க்கை இழந்துருவோம் போல. கொஞ்சம் ஒழுங்காக ஆடுங்க பாய்ஸ். என்ன இதெல்லாம் என்னடா ஜோக் காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தப்பாக போச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேப்டன்சியில் கண்டிப்பாக பிளண்டர் இருக்குது கைஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஸோ ரஜத் பட்டிதாருக்கும் ருத்ராஜுக்குமே நம்ம சின்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் கேப்டன்சியில். அவருக்கே தெரியுது பவர் பிளேல ஸ்பின்னர் போட முடியல, அஸ்வின் செம்ம அடி வாங்குறாருன்னு. லாஸ்ட் 3 மேட்ச் இன்சைட் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அஸ்வினுக்கு கொடுப்பாரு. அஸ்வின் அந்த பவர் பிளேல 15-20 ரன் போடுவாப்புல. அடுத்து பவர் பிளேக்கு அப்புறம் போடும்போது 3 ஓவர் போட்டாருன்னா 20 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. அந்த 3 ஓவர் 20 ரன் அவரால் பவர் பிளேக்கு அப்புறம் போட முடியும்னா, அவரோட 4 ஓவர் எங்கே யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவா? பவர் பிளேக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். பவர் பிளேல அஸ்வின் வர்றது தப்பு. ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு பவர் பிளே பவுலரை கொண்டு வந்தே ஆகணும். அந்த பவர் பிளே பவுலர் யாராக இருக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் கம்போஸ் தான் உள்ளே வரணும். ஸோ கொண்டு வருவாங்களா தெரியல. அதே மாதிரி இன்னொரு தப்பு எங்கே அப்படின்னா, ராகுல் திரிபாதி. சிஎஸ்கேவோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக ராகுல் திரிபாதி மாறிக்கிட்டு இருக்காருன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ராகுல் திரிபாதியை சப்போர்ட் பண்ணிட்டாங்க 3 மேட்ச். பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவர் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒன்றுமே இல்லை பேட்டில். சின்ன சின்ன கிளிம்ஸ் காட்டினார். பட் அது பத்தாது இப்போ இருக்கிற நிலமையில. ருத்ராஜ் கெய்க்வாடே திரும்ப ஓப்பனிங் வந்துடலாம் போல தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் நம்ம டீமுக்கு நல்லது. அவர் தான் சொல்கிறாரு, நான் டீமுக்கு என்ன நல்லதோ அதான் பண்ணுவேன்னா, அப்போ அவர் இதை தான் பண்ணி ஆகணும். அவர் ஒன் டவுன்லேருந்து முதல்ல நம்ம ஓப்பனிங்க்கு வந்து ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்ம டீம் ஜெயிக்கணும்னா அந்த ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்ணனை வர சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்வேவை வர சொல்லுங்கப்பா. ஏன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணுறோம் நம்ம அவரன்றது கிளியராக தெரியுது. போன வருஷமே மிஸ் பண்ணோம். இந்த ப்ரிவ்யூ வீடியோவில் நான் தான் சொல்லியிருந்தேன், கான்வே இருக்கட்டும், ரச்சின் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் இப்போ எனக்கே ஃபீல் ஆகுது, நான் தப்பாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கான்வே வந்தே ஆகணும். இந்த பேட்டிங் லைனப்புக்கு ஷுவராக கான்வே வந்தே ஆகணும் கைஸ். ஒன்றுமே இல்லை கைஸ் பேட்டிங் லைனப்பில். பேட்டிங் லைனப் ரொம்ப பிளெயினாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆப்போனன்ட்ஸ்லாம் அசால்ட்டாக நம்மளை டிகோட் பண்ணி நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபார்ம்லேயே இல்லை. அவர் வந்து 2 ஓவர் ஜக்கு புக்குன்னு நான் 3 ஓவர் 16 ரன்னுக்கு போட்டு போகிறாருன்னா சம்திங் ராங் நம்ம பேட்டிங் லைனப்பில். ரொம்பவே ராங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே கரெக்ட் பண்ணி ஆக வேண்டிய விஷயங்கள். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த நூர் அகமதை வந்து ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பீராக்ஸ் ஃபிக்ஸில் நான் பார்த்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அனிருத்தா சொன்னார்ல, மினிமம் ஒர்த்து 15 crores அவர் 10 crores ஒர்த்து கிடையாது. மினிமம் 15 crores ஒர்த்து. அந்த மாதிரி ஒரு பவுலர் யோசிச்சு பாருங்க. சகல் 18 crores போயிருக்காரு. அவரால் பவுலிங்கே போட முடியல. ஆனால் அதே பக்கம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம நூர் அகமது சும்மா போட்டு கலக்கி எடுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஒர்த் 10 crore தான் கண்டிப்பாக. கலீல் அகமது நல்லா பண்ணிட்டுருக்காரு. பேட்டிங்கில் ருத்ராஜ் சூப்பராக பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் தாங்க ஆடிட்டுருக்காரு அந்த மனுஷன். அதான் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தலை தோனி சொன்னது தான், வி கம் பேக் ஸ்ட்ராங்கர், தட்ஸ் வாட் வி நோன் ஃபார். கம்பேக் எங்களுக்கு புதுசு கிடையாது. அங்கே திரும்ப வருவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜெயிக்கும் போது நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி தோக்கும் போதும் அந்த சப்போர்ட் இருக்கணும். சும்மா போட்டு எல்லாரையும் ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வச்சு. நம்ம சிஎஸ்கே பிளேயரே திட்டுறாங்க, ஏதேதோ பண்ணுறாங்க. தோனி ஏன் வரல, தோனி ஏன் வரலங்கிறதுக்கு ஃப்ளமிங்கே ஒரு ரீசன் சொல்லிட்டாரு. அவருக்கு இன்ஜுரி இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேஷன் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஈஸியான ஆப்ரேஷன் கம் ஓவருக்கு கிடையாது. ஸோ மேட்ச் வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் ஏன் அஸ்வின் வந்தார் அப்படின்னா, அந்த மேட்ச்சில் கடைசியில் தான் ரன் ரேட்டை புஷ் பண்ண முடியுங்கிறது தோனிக்கும் தெரியும். ஸோ அதனால தான் அங்கே நான் ஆல்மோஸ்ட் 18 ரன்ஸ் கிட்ட போயிருச்சு ரெக்கார்ட் ரன் ரேட். அதனால் அவர் அஸ்வின் அனுப்பிட்டு கடைசியில் வந்து ஒரு 30-40 ரன் அடித்து கொஞ்சம் ரன் ரேட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்தார். அஸ்வினால் அதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாது, ஒரு வேளை தோனி அவுட் ஆயிருந்தான்.
இவ்வளோதான், வேற எந்த சிம்பிள் ரீசனுமே இல்ல. அவரால 10 ஓவர்லாம் இந்த மாரி பேட்டிங் ஆட முடியாது கைஸ். அதுக்கு அந்த ஸ்பாட்ட வேற யங்ஸ்டர்ஸ்க்கு குடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஸோ அது தோனி கீழ தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய மார்க்கெட்டிங்கே இருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஸோ இவ்வளோதான். நம்ம எப்படி இத்தன வருஷமா சப்போர்ட் பண்ணோமோ, நம்மளுக்கு தோக்குறது புதுசு. அது எனக்கு தெரியும். கடைசி ஒரு 2, 3 சீசன்ல அப்பப்ப தான் இந்த மாரி ஒரு சீசன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம திரும்ப வருவோம். வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்.